ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடைத்து ஊற்று முட்டை குழம்பு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். இது எப்படி என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா எப்பவும் போல் கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, ஒரு 15 பல் பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. நம்மளுக்கு எப்போவுமே பெரிய வெங்காயம் தான். ஸோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. இது நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வதங்கிறதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ என்னென்னா வீடியோ கொஞ்சம் ஷேக்காகி அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருக்காது. பிகாஸ் நான் ஒரு கையில் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறேன், இன்னொரு கையில் குக் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், கலர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இட் டர்ன்ஸ் டு கோல்டன் ப்ரௌன் கலர். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காயப்பொடி. இது நம்ம எண்ணெயிலே வதக்கும்போது குழம்பு ஒரு கலர் கொடுக்கும், ஒரு ரெட்டிஷ் கலர். சில பேருக்கு என்ன தான் மசாலாஸ் ஆட் பண்ணாலும் குழம்பு கலர் ஆகாதில்ல. ஆனால் இதில் நம்ம எண்ணெயிலே சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணும்போது குழம்பு கண்டிப்பாக கலராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் குழம்பு மிளகாய் தூள்னு தனியாக வச்சுருப்பேன். அது ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய காரத்திற்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, புளி தேவையான அளவு நீங்கள் கரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதை ஆட் பண்ணுங்கள். சில பேர் முட்டை குழம்புக்கு புளி ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஆட் பண்ணுவேன். எல்லா டேஸ்ட்டும் வரணும்ல. ஸோ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிம்மில் இருக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அது தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவும் போடலை. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எப்போவுமே ஆட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ முட்டை நம்ம இன்றைக்கி உடச்சி தான் ஊற்ற போகிறோம். அந்த டைம் பார்த்து மாமா வந்துட்டாங்க. ஸோ நான் உடச்சி ஊற்றுதேன் அப்படின்ட்டு உடச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் முட்டை உடச்சி நான் ஊற்றுனா நான் கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் மாமா வந்ததுனால, நீ வீடியோடு நான் உடச்சி ஊற்றுனேன் அப்படின்னாங்க. இப்போ முட்டை உடச்சி ஊற்றும்போது கூட நம்ம அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இல்லைன்னா அதை எல்லாமே கலஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். இது சிம்மிலே இருக்கணும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். கரெக்டாக ஒரு 10 மினிட்டு, என்னோடய கணக்காக தான், ஒரு 10 மினிட்டு. அப்புறம் பார்த்தா முட்டை குழம்பு ரெடி.